ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீடா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக ஹிந்தியில் ரிலீஸ் ஆன த சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஷிலேதர் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பற்றி தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த ஜட்ஜை கொலை பண்ணதுக்காக ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று நைட் ஜட்ஜை கொலை பண்ணது அந்த ரவுடி பையன் தான். இப்போ சிசிடிவி ஃபோட்டேஜை செக் பண்ணுறாங்க. பார்த்தா ஹீரோ 8 மணிக்கு உள்ளே வந்ததும் 9 மணிக்கு வெளியில் போன ரெக்கார்டிங்ஸும் இருக்குது. ஆனால் அந்த 2 எலக்ட்ரீஷியன் வந்த ரெக்கார்டிங்ஸ் மட்டும் இல்லை. இதை ஹீரோ சொல்ல போலீஸ் நம்ப மாட்டேங்கிறாரு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஹீரோக்கு சப்போர்ட்டாக அங்கே வரா. அப்போ தான் ஹீரோ 9:30க்கு ஜட்ஜ் கிட்ட இருந்து அவன் மொபைலுக்கு வந்த மெசேஜை காட்டுறான். ஸோ ஹீரோ 9 o'clock கோர்ட்ல இருந்து கிளம்புற சிசிடிவி ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. அப்போ 9:30க்கு ஜட்ஜ் உயிரோட தான் இருந்திருக்காரு. இதனால போலீஸும் அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோ அவன் தம்பிக்கிட்டையும் அந்த பொண்ணுக்கிட்டையும் அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றான். அப்படியே அந்த மெசேஜையும் காட்டுறான். பார்த்தா அதுல ஒரு சில லெட்டர்ஸ் மட்டும் கேபிட்டல்ல இருக்கு. அதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்குறப்ப சேம்பர் அப்படிங்கிற வேர்ட் வருது. ஸோ இவங்க 3 பேரும் ஜட்ஜோட சேம்பர்ல தான் ஏதோ இருக்குன்னு சொல்லி அந்த கிரைம் நடந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ரேண்டமா தேடி பார்க்குறப்ப எதுவுமே கிடைக்கல. ஸோ அந்த மெசேஜை மறுபடியும் பார்க்குறாங்க. பவர், கரேஜ், ப்ரைட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸ் அந்த மெசேஜ்ல இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி அந்த சேம்பர்ல இருக்கிறது அசோகா பில்லர். ஸோ அதில் தேடி பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய சாவியோட பாதி மட்டும் கிடைக்குது. அதே நேரம் போலீஸும் அங்கே வந்துடுறாங்க. அங்கே நிற்கிற கேரவனை பார்க்குற போலீஸ் சந்தேகப்பட்டு அதை விசாரிக்க போக கூட இருந்த மற்ற போலீஸ் மட்டும் கிரைம் நடந்த இடத்துக்கு வர்றாங்க. இங்க அந்த போலீஸும் கேரவன் பக்கத்துல போக அந்த மெயின் ரவுடி வந்து இது என்னோட வண்டி தான் அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறான். அதுக்குள்ள கூட வந்த 2 போலீஸும் அந்த ரூம் லாக் ஆகி இருக்கிறத நோட் பண்ணிட்டு நம்ம போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண இவரும் இந்த ரவுடி பையில விசாரிக்கிறத விட்டுட்டு அங்க போயிடுறாரு. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் விண்டோ வழியா ஜம்ப் பண்ணி கார்ல ஏறி கிளம்பிடுறாங்க. இங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல பிரதாப் சந்திர ராவ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரு அவரோட லைஃப் டைம் ஃபுல்லாவே சத்ரபதி சிவாஜியோட வாழ்க்கையை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால அவரை பாராட்டி அவருக்கு சிவபூஷன் விருது தரதுக்காக ஒரு ஈவெண்ட் நடக்குது. பட் அவரு எல்லாரும் முன்னாடியும் நான் இன்னும் என்னோட வேலையை முழுசா செஞ்சு முடிக்கலன்னு சொல்லி அந்த விருதை வாங்க மறுத்துறாரு. இது எல்லாத்தையுமே டிவியில ஹீரோவும் பார்க்கறான். இப்ப அந்த சாவியோட இருந்ததா சொல்லி ஒரு பேப்பரை அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு தரா. பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல. பட் கொஞ்ச நேரத்திலேயே அந்த டீயோட ஹீட் பட்டு அதுல சில நம்பர்ஸ் தெரியுது. கம்ப்யூட்டர் வேலையெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஹீரோவோட தம்பி கூகுள் பண்ணி அது மும்பைல இருக்கிற ஒரு லொகேஷனோட நம்பர் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான். இப்ப 3 பேரும் அவங்க வந்த காரை அங்கேயே விட்டுட்டு மும்பைக்கு பஸ்ல கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணி அந்த ஜட்ஜோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. ஜட்ஜ் இருந்ததை நியூஸ்ல பார்த்த அவரு கடையை மூடலாம்னு வர அதுக்குள்ள நம்ம ஹீரோ லொகேஷன் நம்பர் கண்டுபிடிச்சு அங்க வந்துடுறாங்க. அதே நேரம் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அந்த ரவுடிஸும் அங்க வந்துடுறாங்க. அங்க ஒரு பெரிய சேசிங் நடக்குது. பட் நம்ம ஹீரோ கேங் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்படியே அவங்க எல்லாரும் ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த ஃப்ரெண்டும் அந்த புதையல் பத்தின ஹிஸ்டரியை நம்ம ஹீரோ கேங்க்கு சொல்றாரு. அதே நேரம் ஜட்ஜ் எப்படி இவருக்கு அறிமுகமானாரு அப்படிங்கறதையும் சொல்றாரு. அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவர் ஆர்காலஜிஸ்டா இருந்திருப்பாரு. அப்போ அந்த ஜட்ஜ் அன்அபிஷியலா இவருக்கு ஒரு ஒர்க் கொடுத்திருப்பாரு. என்னன்னா ஒரு இடத்த தோண்டி பார்க்க சொல்லி. அதுல இருந்துதான் நம்ம ஹீரோ இப்ப கையில வச்சிருக்க சாவி கிடைச்சிருக்கும். பட் இதனாலதான் அவனோட ஒய்ஃபையும் குழந்தையும் கொலை பண்ணியிருப்பாங்க. இவர் மட்டும் எப்படியோ தப்பிச்சு மும்பைக்கு வந்திருப்பாரு. இப்படி இந்த ஸ்டோரியை சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ஜட்ஜ் கொடுத்த கீயை நம்ம ஹீரோட்ட தராரு. இதுக்கு நடுவுல அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அந்த கவர்னருக்கு தகவல் தரா. பார்த்தா இவளும் அந்த கவர்னர் செட் பண்ண ஆள் தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னங்க இந்த எபிசோட் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாவே அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.